எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு விதித்த இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்கிற இந்த நேரத்தில் வானவர்கள் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த பள்ளியில் இப்பொழுது இருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் இங்கே வந்தவர்களை பற்றி அவர்கள் நிச்சயமாக சொல்ல போகிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அவையில் நம்முடைய வேலைகளை எல்லாம் துறந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் மற்ற பகுதிகளை எல்லாம் மறந்துவிட்டு ரப்பை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு தலைப்பு தருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகத்தில் இஸ்லாம் எல்லா மக்கள் மன்றத்திலும் பேசப்படுகிறது. பண்டிதர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் பேசப்படுகிறது, பாமர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் பேசப்படுகிறது, வைத்தியர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் பேசப்படுகிறது. இப்படி உலகத்தில் எல்லா ஜனாதிபதிமார்கள், பிரதமர்கள், மந்திரிமார்கள் என்று உலகத்துள்ள எல்லா தனவந்தர்கள், ஏழைகள் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே இஸ்லாம் சொல்லப்படுகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லப்படுகிறது. இந்த இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் என்று ஏன் தலைப்பு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தில் எதுவும் நீங்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்தால் வேற யாரிடமும் நீங்கள் எந்த பிச்சையும் கேட்க தேவையில்லை. இது பாமரருக்கும் அறிவூட்டும், பெரும் பணக்காரருக்கும் இது சொல்லித்தரும். உலகத்தில் எல்லோருக்கும் இதில் தீர்வு இருக்கிறது. இஸ்லாம் என்றால் ஒரு கொள்கை. ஒரு மனிதன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அவன் எப்படி தும்மனும், எப்படி கழிவறைக்கு போகணும், எப்படி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடணும், எப்படியெல்லாம் நாம் வாழணும் என்ற அத்தனை தத்துவங்களும் இது சொல்லித் தருகிறது. இந்த பாடம் உலகத்திலே இலவசமாக மக்கள் மன்றத்திலே போதிக்கப்படுகிறது. இது விலை கொடுத்து வாங்க வேண்டுமாக இருந்தால் நாம் கொடுக்கிற விலை நமக்கு நினைத்து பார்க்க முடியாமல் இருக்கும். அந்த அளவு பெருமதியான ஒரு பொக்கிஷத்தை மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு தத்துவத்தை சொல்லி தந்திருக்கிறார். இந்த தத்துவத்தை வெள்ளித்தோறும் நாம் இலவசமாக விளங்கிக் கொள்கிறோம், படிக்கிறோம், நாம் புரிய முற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இது பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கம். காலில் ஒரு பகுதியை இதில் வைத்துவிட்டு இன்னொரு பகுதியை வேறொருவரிடம் வைக்கக்கூடாது. ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதி இன்னொருடம் போய் கேட்கணும் என்ற தேவையில்லை. இஸ்லாம் முழுக்க பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கம். எந்த பிரச்சனை வந்தாலும் இஸ்லாத்துக்குள் நீங்கள் அதுக்கு தீர்வு காணலாம் என்ற ஒரு நோக்கத்தில் அதை விளங்க வைப்பதற்கு இப்படி ஒரு தலைப்பு தரப்பட்டிருப்பதாக நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலிலே இந்த விஷயத்தை நீங்கள் புரியணும். என்னென்றால், பொதுவாக உங்கள் கற்பனைக்கு ஒன்றை கொண்டு வருகிறேன். ஒரு மிகவும் மோசமான ஒரு கிராமத்தை எடுப்போம். மிக மோசமான கிராமம். அங்கே உள்ளவருடைய தொழில் என்னன்னு கேட்டால் அவர்கள் குடிப்பார்கள். மாலையானால் குடிப்பார்கள். வீட்டுக்கு போனால் மனைவிமார்களுக்கு அடித்து உதைத்து மிதிப்பார்கள். பிள்ளைகளை பொம்பளை புள்ள கிடைச்சா கொல்லுவார்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க? காட்டு மிராண்டிகள். மனிதர்கள் அல்ல. அடுத்தவனை கொண்டாலே பெரும் குற்றம். தண்ட புள்ள பொம்பளை புள்ளையாக தனக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தா அது மிக பெரும் அவமான சின்னம் என்று எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான். அவமான சின்னம் என்று உள்ளவன் நம்பிட்டான். நம்பினவர்கள் தண்ட பிள்ளையை கொண்டு புதைத்து விட்டு நெஞ்சை தள்ளிக்கொண்டு மார்பை தள்ளிக்கொண்டு தட்டிக்கொண்டு சந்தோஷமாக பயணிக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் அவர்களுக்கு இதுதான் அவங்களோட நினைப்பு. எப்ப இரவானாலும் குடிக்கணும், பாடணும், ஆடணும், மக்களை கொண்டால் கொள்ளுவார்கள். விபச்சாரம் பல்கி பெருகி இருக்கிறது. இந்த மக்கள் இப்படி ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு ஒரு கொள்கை போய் சேர்கிறது. அந்த கொள்கை யாரு சொல்லிக் கொடுப்பது? எவரோ ஒரு விஞ்ஞானி சொல்லவில்லை. நான் மனிதர்கள் ஒரு மனிதர் கண்டுபிடித்து சொல்லவில்லை. மனிதனை படைத்த ஏக இறைவன் ஒரு கொள்கையை சொல்லிக் கொடுக்கிறான். இந்த கொள்கையை கொண்டு போய் அமெரிக்காவில் உள்ள பெரும் படித்தவர்களுக்கு கொடுக்கல. எழுதவும் தெரியாது, எழுதி பார்த்து படிக்கவும் தெரியாது. அவர்கள் உம்மி சமுதாயம். உம்மி என்ற அரபில சொல்வது உம்மாவை சார்ந்தவர்களுக்கு. உம்மாவை சார்ந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? உம்மா ஊட்டி விடுவாங்க. அந்த கை குழந்தை எப்ப உம்மா உம்மான அழுவோம். அதை மாறி இவர்கள் ஒரு மிகவும் பாமர சமுதாயம். இந்த கொள்கையை கொண்டு போய் கொடுத்தாச்சு. 23 ஆண்டுகள் எடுக்கிறது. மெல்ல 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 இந்த கொள்கை கொடுக்கப்படுகிறது. இந்த பாடத்தை படித்துக் கொடுப்பதற்கு 23 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அந்த பாடத்தை அவர்கள் மெல்ல மெல்ல படிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாவதுக்கு 82 நாட்களுக்கு முன்னாடி அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா வ ரலீது லக்கும் இஸ்லாம் தீனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்றைய நாள். எப்ப? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் இருக்கிற நேரம். இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அப்ப கம்ப்ளீட். இதுல எந்த குறைவும் இல்லை.
23 ஆண்டு காலம் மெல்ல 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 ஒரு போதனை கொடுக்கப்பட்டு அந்த கிராமம், நான் சொன்ன கிராமத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு குடிக்க தெரியும், பெண்களுக்கு அடிக்க தெரியும், தன்னுடைய பிள்ளைகளை கொல்ல தெரியும், விபச்சாரம் பல்கி பெருகிருக்கிறது, படிக்க தெரியும், எழுதியதை பார்த்து படிக்க தெரியாது, தன் சொந்த பேரை வாசிக்க தெரியாது, பள்ளிக்கூடம் இல்லாத ஒருவர்கள் 23 ஆண்டுகள் கழிய அவர்கள் யார் என்றால் இந்த உலகத்தில் அவர்கள் தான் மிக பெரும் தலைவர்கள். மதீனா உலகத்துக்கே மிக பிரசித்தி பெற்ற தலைநகரமாக மாறுகிறது. அவர்கள் உலகெங்கும் ஆட்சிகளை பிடிக்கிறார்கள். எப்படி இது நடந்தது? இந்த கொள்கை இவர்கள்ட்ட போய் சேர்த்தால், இவ்வளவு பயங்கரமான மாற்றம் வந்தால், இது எப்படிப்பட்ட அதாவது பெருமதியான ஒரு கொள்கை என்று புரிவதற்கு நான் சொல்கிறேன். அந்த மக்கள் முழுக்க மாறினார்கள். கோபத்தோடு கொக்கரித்தவர்கள் சிரித்தார்கள். தான் செய்த பிழையை மன்னிப்பு கேட்டார்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடங்கினார்கள். பக்குவமாக நடந்தார்கள். அண்டை வீட்டை எட்டி பார்த்தார்கள். சாப்பிட்டீங்களா என்று கேட்டார்கள். ஏழைகளுடைய பசி புரிந்தது. யாரு? குடித்தவர்கள், அடாவடித்தனம் பண்ணினவர்கள், விபச்சாரம் பண்ணினவர்கள், படிக்க தெரியாதவர்கள், காட்டு மிராண்டி என்று சொன்னவர்கள், ஒன்றுமே தெரியாமல் நின்றவர்கள். உலக அரங்கில் ரோம பேரரசு ஆடுகிறது. பெரிய வல்லரசுகளாக நின்றது ஆடுகிறது. முஸ்லீம்களாக யார் அந்த மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு முஸ்லீம்களாக மாறினார்கள். முஸ்லீம் தலைவர் அங்கே, முஸ்லீம் தலைவர் இங்கே, முஸ்லீம் தலைவர் இங்கே என்று உலகத்தில் பிரம்மாண்டமான மக்கள் சனத்தொகைக்கு சொந்தக்காரனாக இந்த கொள்கை மாறியது. உலக சனத்தொகை 5ஆல் பிரித்து 1 முஸ்லிம்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள். இதனுடைய துவக்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமானார் சொல்கிற நேரத்திலே எல்லோரும் பெருமானாரை எதிர்த்து நிற்கிற நேரம் தன் பக்கத்திலே வந்து முதலிலே நின்றவர்கள் தன்னுடைய மனைவி. கையை பிடித்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அபுல் காசிம், காசிமுடைய வாப்பாவே, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள், உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். கணவருக்கு சான்று கொடுத்து முதலாக தன்னுடைய மனைவி பக்கத்தில் நிற்க, சின்ன பருவத்திலிருந்து தன்னிடம் பிரியாத இணை பிரியாத நண்பர்களாக நின்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் 10 வருடங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இளமை, அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வருடத்துக்கு இளமை, பக்கத்தில் ஓடோடி வந்து கையை பிடித்து, உங்களிடம் பொய்யை கண்டதே இல்லை, நீங்கள் சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லாதவர், இந்த உலகத்தை படைத்தவன் விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டீர்கள், சின்ன ஒரு விஷயத்துக்கு என் வாழ்க்கையில் நீங்கள் உங்களிடம் பொய்யை காணவில்லை, நீங்கள் நரகம் சொர்க்கம் விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டீர்கள், நீங்கள் எதை சொன்னாலும் நம்புவோம் என்று அடுத்த பக்கமாக 2 உறவுகள் கையை பிடித்தார்கள். இன்றைக்கு உலகம் சனத்தொகையில் 5இல் கொண்டு இன்னும் கொஞ்ச நாளில் உலகத்தில் அதிகூடிய மக்கள் முஸ்லிம்கள் என்று சொல்கிற அளவுக்கு, உலக சனத்தொகையிலே கிறிஸ்தவர்களை முஸ்லிம்கள் மிந்தி விடுவார்கள் என்று சொல்கிற அளவுக்கு இந்த மக்கள் பெருகவில்லை, இந்த கொள்கை பெருகி கொண்டு போகிறது. கொள்கை பெருகிறது என்று சொன்னால் இந்த அற்புத கொள்கையை தான் பள்ளிவாசல் துறையில் இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம். அமெரிக்காவிலும் இது பேசப்படுகிறது, அரபு நாட்டிலும் பேசப்படுகிறது, இந்தியாவிலும் பேசப்படுகிறது, பாகிஸ்தானிலும் பேசப்படுகிறது. இதுக்கு விலை போட்டால் பல்கலைக்கழகத்து பேராசிரியர்கள் கீழே உட்கார்ந்து கேட்கிறார்கள், பெரும் வைத்தியர்கள் இதை உட்கார்ந்து கேட்கிறார்கள், விஞ்ஞானிகள் கண்கலங்க அழுதுவிட்டு போறார்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோரும் இதிலே கவரப்படுகிறார்கள். என்றால் இந்த கொள்கை நான் எழுதிய கொள்கை அல்ல, நீங்கள் உங்கள் ஊர்க்காரர் சொன்ன கொள்கை அல்ல, யாரோ ரோட்டில் போனவர் சொன்ன கொள்கை அல்ல. ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனித குலத்தை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த கொள்கையை இறக்கிறான். இறக்கிவிட்டு அவன் என்ன செய்கிறான்டா, இந்த போன் நல்ல போனா இருந்தா, இது வாட்டர் ப்ரூஃப், தண்ணி எல்லாம் உள்ள போகாது, சூப்பர் போனா இருந்தா, அப்படி ஒருத்தன் சொல்லி விற்கிறான்டா, தண்ணிக்குள்ள போட்டே பார்க்கணும். எவ்வளவு ஃபீட்டுக்கு? சும்மா தண்ணி பக்கெட்ல போடக்கூடாது, அடியில் மிக பெரும் ஸ்விமிங் பூலுக்குள்ள ஆழ்ந்த இடத்துல போய் 30 ஃபீட்டுக்கு அடியில பார்க்கணும், 35 அடி ஆழத்துல கொண்டு போய் போட்டு பார்க்கணும், இப்ப தண்ணி போதான்னு பார்க்கணும். சும்மா இல்ல, மேல மழை தண்ணிக்கு நனைஞ்சா இல்ல, இந்த செக்கிங் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும், இந்த பாரு இவ்வளவு தூரம் கொண்டு போய் போட்டிருக்கிறேன், தண்ணியே போகல, இவ்வளவு பிரஷர்ல, இது பெஸ்ட் போன். இஸ்லாத்தை கொண்டு போய் மிக மோசமான மனிதர்கள் கையிலே அல்லாஹ் கொண்டு போய் நுழைக்கிறான். அவர்கள் எங்களை இன்றைக்கு அள வைக்கிறார்கள். 1400 ஆண்டுகளாச்சு. பக்கத்துள்ள கபரில் அடக்கப்பட்டவர்கள் உங்கள் ஊர்வாசிகள். அவர்களை பார்த்து அழாத நீங்கள், காணாத உருவங்கள், அவர்கள் சோப்பா வெள்ளையாண்டு தெரியாது, அருமை சஹாபாக்களை எங்கள் கல்புகளில் சுமந்திருக்கிறோம். அழுகிறோம் என்றால் இந்த கொள்கை போனதுக்கு பிறகு அந்த மனிதர்கள் புனிதர்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட கொள்கையை நாம் விளங்கணுமா விளங்கக்கூடாதா? அந்த கொள்கையை படிக்கணுமா படிக்க கூடாதா? அவருடைய பெருமதியை எடுத்து போய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறுமனே பள்ளிவாசல் என்பது குத்பா உரை கேட்பது என்பது ஓரமாக வந்து ஒரு ஓரமாக தூங்கி விட்டு போவதல்ல. மிக பெரும் சித்தாந்தங்களை படித்து விட்டு
வெளியே போகிற நேரம் சமூக புரட்சி நடக்கக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல். என்ன புரட்சி? அடாவடித்தனம் என்ற புரட்சி அல்ல. கோபத்தில் உள்ளவர்கள் சிரிக்கப்படுகிறார்கள், மன்னிக்க தெரியாதவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள், தாய் தகப்பனுக்கு கட்டுப்படப்படுகிறார்கள், ஒழுக்கமான முறையில் வாழ்க்கையை கொண்டு போகப்படுகிறார்கள். விபச்சாரம் வாழ்க்கையாக இருந்தவர்கள் அதை தூக்கி வீசிவிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி அமைதியோடு வாழப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சித்தாந்தத்தை தன் குத்துபாக்கள் உங்களுக்கு சுமந்து வருகிறது. வெறுமனே இந்த பள்ளிவாசல் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு ஆங்காங்கே இருந்து நீங்கள் யாரோ சொல்வதை நீங்கள் கேட்க தேவையில்லை. ஏக இறைவன் 7 வானத்துக்கு மேல் இருந்து இந்த மிக மோசமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதிலே மிக புனிதமான ஒருவரை ஹாத்தமுல் அன்பியா, மனித குலத்துக்கு இறுதியானவராக எவ்வளவு கோபப்படுத்தினாலும் அவர் சிரிப்பாராம், அவரை அடிக்க வந்தவரை அவர் மன்னிப்பாராம், அவர் முகத்துக்கு குத்த வந்தவரை அவர் மன்னிப்பாராம், கத்தியை தூக்கி 10,000 பேரோட வந்து கொல்லுவேன் என்று அவரை வட்டமிட்டவர்களை அவர் ஒரு நொடி பொழுதில் மன்னிப்பாராம். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அந்த ஒரு மனிதரை அந்த பள்ளத்தாக்கிலே பறக்க வைத்து அவரை இறுதி நபியாக்கி 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய விஞ்ஞானிக்கும் அவர்தான் தலைவராம். அவருக்கு எழுத தெரியாதாம், படிக்க தெரியாதாம். மிக பெரும் அமெரிக்காவுடைய ப்ரொஃபசர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் வாயிலால் சொல்கிறார்கள், கண் கலங்கி ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எங்களுக்கு இஸ்லாத்தை மறைத்தீர்கள் என்று சொல்கிறார்கள். மிக பெரும் விஞ்ஞானிகளும் வைத்தியர்களும் இஸ்லாத்தை நோக்கி அலையாக வருகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் கேட்கவில்லை, தலைவருக்கு எழுத தெரியாது, தலைவருக்கு படிக்க தெரியாது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பவர் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய கொள்கை இந்த உலகம் முழுக்க போகிறது. மக்கள் இன்றைக்கும் அந்த சித்தாந்தத்தை எடுத்து நடக்கிறார்கள். அதில் எதையும் எக்ஸ்பயர்ட், ஒரு ஜாம் போத்தலை எடுத்துட்டு எக்ஸ்பயர்ட் டேட் பார்ப்பீர்கள். தண்ணீரை எடுத்து போட்டு அந்த போத்தலில் எப்பப்பான்னு கேட்போம். ஆனால் இந்த கொள்கை 1400 ஆண்டாகி யாரும் சிரிக்கவில்லை. இது பொருந்துமா அப்பா? 300 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னது சிரிப்பூட்டியது. என்னுடைய உம்மமா எனக்கு சொன்னது சில வேளை நாம் அவர்கள் அந்த காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. சின்னத்தில் சொல்லி தருவார்கள், பூமி குலுக்கம் வருகிறதா மக, பூமி குலுக்கம் என்றா பூமி நாச்சியா, இந்த கையில பூமியை தூக்கிட்டு வச்சிருப்பா, கை வலிக்கும் தானே ராஜா, அடுத்த கைக்கு மாத்துவாங்க. அந்த பூமி நாச்சியா மாத்துற நேரம் அதுதான் பூகம்பம் என்று சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களை மன்னிக்கணும், அவர்களுக்கு தெரிந்தது அதுதான். சரியப்பா, இலங்கையில் இந்த கொள்கை சொல்கிற நேரம் உலகத்தில் படித்தவர்கள் இருந்தார்கள், அமெரிக்காவிலே ஐரோப்பாவிலே, அவர்கள் என்னப்பா சொன்னார்கள் என்றால், அட்லஸ் என்று ஒருத்தன் இருக்கிறான், அவன் பெரிய பாடி பில்டர் மாதிரி, அவன் தான் உலகத்தை தூக்கி வச்சிருக்கிறான், அவன் அப்படின்னு அவர்களும் பேச ஆரம்பித்தார்கள். உலகத்தில் இந்த சித்தாந்தங்கள் நிற்கிற நேரம் நான் சொல்லுவது ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகத்தை வாசித்தால் சிரிப்போம். என்னப்பா எழுதி வைத்திருக்கிறார்கள், அரபியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கோள்களை பற்றி தஷ்ரீஉல் அஃப்லாக், கோள்களை பற்றிய விளக்கம் என்ற ஒரு கிதாப் இருக்கிற ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதில் சூரியன் ஒட்டப்பட்டிருக்கிறது, சந்திரன் ஒட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் எழுத வைத்திருக்கிறார்கள். அவருக்கு தெரிந்த ஞானம். ஆனால் சூரா யாசின் சொல்கிறது, வகுல்லும் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் தன்னுடைய வட்ட வரையில் நீந்தி கொண்டிருக்கிறது. சபிஹ என்றால் நீந்தினான். ஆகாயத்திலே ஒரு பொருளை போட்டால், எண்ணெய் போட்டால், விண்வெளியிலே எண்ணெய் போட்டால் நான் நீந்துவேன். அல்லாஹ் மலக்குமார்களை நீந்த வஸாபிஹாதி சபஹா, சத்தியம் பண்றான் நீந்தக்கூடியவர்கள் என்று. அதே வார்த்தை எடுத்து கோள்களுக்கு அல்லாஹ் கொன்றான். எப்படி கொண்டு வர்றான்? வகுல்லுன், ஒவ்வொன்றும், ரெண்டு இல்லப்பா, லஷம்ஸ யம்பகிலகான் துத்ரிக்கல் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார் வகுல்லும் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். சூரியனுக்கு சந்திரனை முந்த முடியாது, இரவு பகலால் முந்த இயலாது, அது பிடிக்காது. ஏன் தெரியுமா? இருக்கிற ரேஸ் ஓடல்ல, ஒவ்வொன்றும் அதுக்கு போடப்பட்ட வலையில் நீந்தி கொண்டிருக்கிறது என்று அழகாக பேசுகிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வரியை யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு அற்புத வரிகள் இதுவரைக்கும் எக்ஸ்பயர்ட் என்று தூக்கி வீச முடியாது. இன்றைக்குள்ள விஞ்ஞானிகள் அதை படிக்கிற நேரம் இது குர்ஆனிலா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த வேதம் அற்புதமானது, இந்த கொள்கை அற்புதமானது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர, இலவசமாக தர, அது எல்லோருக்கும் இல்லையாம், அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டுமே நுழைப்பானாம். ஒரு ஆள் விரும்பி வந்து கேட்கிறார் இஸ்லாத்தை, அவருக்கு ஹிதாயத்து அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால், அவர் மகாமேதையாக படித்தவராக இருந்தாலும் அவருக்குள் அந்த கொள்கையை நுழையாதாம் என்கிறான் அல்லாஹ். நான் விரும்பி கொடுக்க வேண்டும் என்கிறான். அந்த சித்தாந்தம் உள்ளே நுழைந்தால் அற்புத புரட்சி இந்த பூமியில் உருவாகும். உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையா? அது எங்க யாரிடம் கேட்கணும்? இஸ்லாத்தை வந்து கேளுங்க. பொருளாதார பிரச்சனைக்கு அது தீர்வு சொல்லும். உங்களுக்கு அரசியல் பிரச்சனையா? இஸ்லாத்தை வந்து கேளுங்க, தீர்வு சொல்லும். உங்க குடும்ப பிரச்சனையா? இஸ்லாத்திட்ட வாங்க, தீர்வு சொல்லும். உங்களுக்கு உங்க புள்ள வளர்க்கிற பிரச்சனையா? இஸ்லாத்திட்ட வாங்க, தீர்வு சொல்லும். உங்க வியாபாரத்துல பிரச்சனையா? இஸ்லாத்துக்குள் வாங்க, தீர்வு சொல்லும். எதுல தீர்வு சொல்லல? இஸ்லாமிய தீர்வு எப்படிப்பட்ட தீர்வு தெரியுமா? இன்றைக்கு அமெரிக்கர்கள் வாழுகிறார்கள், பெரும் செல்வந்தர்கள், ஏதோ பொருளாதாரத்தில் அவர்கள் அறிவாளிகளாகி பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் வீட்டுக்கு எட்டி பார்த்தால் பாவம். பொருளாதாரத்தில் நல்ல வந்தால் குடும்பத்தில் ஓட்ட, குடும்பத்தில் நல்ல வந்தால் பொருளாதாரத்தில் ஓட்ட. குடும்பத்தை எட்டி பார்த்தா வாப்பா எங்கப்பா,
புள்ளட்ட உம்மா எங்க பாண்டு கேட்டா, உம்மா கிளப்புக்கு போய் இன்னும் வரல. ராத்திரி 2:30 மணிக்கு இன்னொரு ஆம்பளையோட குடிச்சு போட்டு போத்தலை எடுத்து ஊத்தி 2 பேரும் குடிச்சிட்டு கிளப்ல இந்த ஆடி பாடிட்டு வருவாங்களாம். பள்ளிவாசல் துறையில் அப்படி ஒரு தாய் இருந்தா நீங்க எப்படி பாப்பீங்க? உங்களால் அந்த தாயை என்ன சொல்ல முடியும்? ஆனா அமெரிக்காவில் அது சர்வ சாதாரணம். அவர் கணவர் இன்னொரு பெண்ணோட போய் அவர் போத்தலை எடுத்து ஊத்தி அவர் பாட்டுக்கு குடிச்சு அவங்க ராத்திரி 3 மணிக்கு வருவாங்க. ஆனா யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க கையில் உள்ள ரிமோட்டால கதவை திறப்பாங்க, பாஸ்வேர்டு அடிச்சுட்டாங்கன்னா கதவை திறந்துடும், இல்ல பிங்கர் பிரிண்ட் வச்சாங்கன்னா கதவை திறந்து, யாருக்கும் சத்தம் பண்ண மாட்டாங்க. ஆனா குடிக்கிறாங்க. இதுக்கு சொல்றது நைட் லைஃப், இரவு வாழ்க்கை. அந்த இரவு வாழ்க்கை ஐரோப்பாவில் இல்லைன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட் ராத்திரிக்கு மருந்து மாத்திரையை போட்டுதான் தூங்குறாங்க. இரவுல தூக்கமே வருவதில்லையா. இவ்வளவு பொருளாதாரம் குமிஞ்சிருக்கிறப்பா உனக்கு என்னப்பா? இல்ல நாயை திருமணம் முடிச்சு பார்க்கறான் மை பப்பி என்று, அப்படியே மரத்தை பிடிச்சு பார்க்கறான். இல்லப்பா பொம்பளையோட வாழ இல்லாத ஆம்பளையோட வாழ்ந்து பார்ப்போன்றான். அவனுக்கு என்ன வேணும் தெரியுமா? இஸ்லாத்தை கொண்டு போய் கொட்டினா கண் கலங்கி ஏன் மறைச்சிங்கன்னு கேட்கிறாங்க. பாலஸ்தீனத்துக்கு போன ஒரு பெண் யுவான் ரெட்லி வெளியே வர்ற நேரம், அதாவது ஒரு ரிப்போர்ட்டரா போறா. அவ சொல்றா எங்க வீட்டுல ஏசுறாங்க. இப்ப இல்ல, அந்த நேரம் பிரச்சனை நேரம், இப்ப உள்ள பிரச்சனை அப்ப பிரச்சனை நேரம் போன நேரம். அவ சொல்றா கடுமையான வறட்சி. ஒரு நாள் கூதல்ல நான் வெளியே நடக்கிறேன், ஒரு பெண் என்னை கூப்பிட்டா, கதவை திறந்து கூப்பிட்டுட்டு அவுட்ல எதுவுமே இல்லை, ஜக்கெட்டு என் கையில தந்து போண்டா. நான் ஒரு காஃபிர் எனக்கு தெரியுது. நான் கேட்டேன், அன்றைக்கு ரமலான் மாதத்தில் ஒரு நாள் நான் கேட்டேன், உங்க வீட்டுல எதுவுமே இல்லை, என் கையில நீங்க கூதல்ல போக கூடாது, உடுத்துட்டு போங்க. அவ கண் கலங்குறா. மனிதர்களை பார்த்தேன் என்கிறா. யுத்தம் நடக்கிறது. நான் பேனாவை எடுத்து போனேன், உலக வேர்ல்ட் மீடியாவுக்கு யார் இவர்கள் என்று எழுவதற்கு நான் ஷஹாதத்தோட வெளியே வந்தேன் என்று சொல்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். மனிதர்களை நான் பார்க்கிறேன். மிகவுமே வெஸ்டர்ன் வேர்ல்ட் உலகம் எங்களை தீவிரவாதிகள் என்று சொல்கிற நேரம், நாங்கள் கொடுக்கிற தர்மமும் நாங்கள் அரவணைக்கிற விதமும் ஏழைகள் இவர்களை பார்க்கிற விதமும் உலகத்தை கவருகிறது. அவர்கள் அலையலையாக வருகிறார்களே, அந்த கொள்கை தான் இஸ்லாம், பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கம். ஆனால் நாங்கள் போய் அரசியலிடம் பிச்சை கேட்கிறோம். அரசியல் வந்தால் எங்களுக்கு இஸ்லாம் வேணாமாம், நடு சந்தியில நின்று வேற அரசியல் பேசுவோமாம், அந்த இது இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி உள்ள அத்தனை சாக்கடையும் பேசுவோமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பொழுது இஸ்லாம் வேணாமாம். இஸ்லாத்தை பள்ளியில் சொன்னால் காதில் கேட்க மாட்டோமாம். ஏனென்றால் எங்களுக்கு அரசியல் முக்கியம். ஹராம் ஹலால் பேசுகிற நேரம் அப்பொழுது இஸ்லாம் வேணாமாம். அப்பொழுது இஸ்லாத்தை தூக்கி வீசிவிட்டு எங்களுக்கு இந்த வியாபாரம் கள்ளக்கடத்தல் முக்கியம். நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க மத்ததுல இஸ்லாமா வர்றோம், பள்ளி கட்டணுமா நாங்க சல்லி தர்றோம், நாங்க ஜக்காத்து தர்றோம், 2% தர்றோம், பரவாயில்ல, இந்த எங்க வியாபாரம் தொற்ற விஷயம் வராதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இஸ்லாத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியை விடுகிறோம். ஆனால் இஸ்லாம் இல்லாத மக்களிடம் போனதுக்கு பிறகு ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாள். 86 வயது, அழுகிறாள். அல்லாஹ் எனக்கு தந்த ஹிதாயத்தின் பெருமதி. 89 வயசில் முழு குர்ஆனை மனனம் செய்கிறாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் நான் யூடியூபில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெருமதி என்ன? அணு அணுவாக சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுக்கிறோம் கட்டுப்படுகிறோம் என்ற கொள்கையில் முழுக்க வந்தால், அல்லாஹ் ஒன்றுமே தெரியாத ஒரு கூட்டத்துக்கு இதை கொடுத்தான். அவர்கள் உலகத்தில் தலைவர்களாக மாறினார்கள். அவருடைய பெயர்கள் என்ன தெரியுமா? ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லை, வயிறு வெறும் காலியாக இருந்தது, கல்லை வயிற்றில் கட்டி கொண்டவர்கள். இன்னும் கொஞ்சம் காலம் திரும்பி பார்க்கிற நேரம் அமீருல் முஃமினீன் அவர்கள் தான் மூமின்களுடைய தலைவர்கள். அவர்களுக்கு ஜனாதிபதி என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு பிரதமர் என்ற பெயர் இருக்கவில்லை, மூமின்களுடைய தலைவர் என்று அவர்களை கவனித்தார்கள். அவர்கள் உலகத்தில் 3/2 ஆட்சிக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள். பிரான்சுடைய போர்டரை இஸ்லாம் தட்டியது. இஸ்லாத்துக்குள் வாங்க, நீங்க கற்பனை பண்ணாதீங்க சகோதரர்களே. தப்பா சில பேர் சொல்றாங்க, வாளால் இஸ்லாம் போய் பரப்பப்படுச்ச. வல்லாஹி சுத்த பொய். வாளால் இஸ்லாம் பறந்தது என்றால் ரோம பேரரசிடம் இதைவிட பல மடங்கு ஆயுதம் இருந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ஆயுத களஞ்சியங்களை உருவாக்கி எல்லாருக்கும் வாளால ட்ரைனிங் கொடுத்து போங்கப்பா ரோம பேரரசுக்கு. இல்லை, ஒரு பொய். பாரசீகம் மிக பெரும் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை மதீனா என்ற கிராமம் அடிக்குமா? சாம்ராஜ்யம் என்றால் ஈரான் இன்றைக்கு பாருங்க, அதான் தலைநகரம். ஈரான் என்ற ஒரு நாடு தலைநகரம். அதை சுத்தி வளைத்த அத்தனை நாடும் அந்த சாம்ராஜ்யம். இத்தாலி என்ற ஒரு நாடு தலைநகரம். அதை சுத்தி வளைச்சு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வாளால போய் வெண்டு அவ்வளவு பேரையும் கொல்லலாம் இல்லை. அவர்கள் சிரிப்புக்கு அந்த மக்கள் அலையலையாக வந்தார்கள். என்ன அரசியல் நடந்தது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே வந்தார்கள், அவர்கள் வியாபாரம் பண்ணினார்கள். இங்கே உள்ள பெண்கள் இவர்களை பார்த்தார்கள். என்ன நேர்மை, என்ன நியாயம்! 10 ரூபாய் வைத்து போனால் கூப்பிட்டு விட்டு உங்க 10 ரூபாய் எங்களுக்கு தொடக்கூடாது, ஹராம் என்றார்கள். சரியாக அளந்து கொடுத்தார்கள். அளவு நிர்வையில் வியாபாரத்துக்கு வந்தவர்கள் இன்றைக்கு இந்த
நாட்டிலே முஸ்லிம்களாக பல்கி பெருகி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாளை கொண்டு வந்து நாங்கள் இந்த நாட்டிலே வரவில்லை. இஸ்லாம் என்பது தன்னுடைய சிறுப்பாலும் அரவணைப்பாலும் அன்பாலும் பாசத்தாலும் அவருடைய தத்துவத்தாலும் வளர்ந்த மார்க்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த சித்தாந்தம் வளர்ந்தால் இது நீங்க கல்புல தொட்டு சொல்லுங்க, உங்க பிள்ளைக்கு இதை கொண்டு போய் கொடுக்க மாட்டீங்களா? இவ்வளவு பெருமதியான சித்தாந்தத்தை நீங்க குழி தோண்டி புதைக்க போறீங்களா? இந்த சித்தாந்தத்தை தேடி தேடி படிப்பதற்கு நேரம் காலத்தோட பள்ளிக்கு வர மாட்டீங்களா? எங்க ஊர்களை, இந்த கிராமங்களை உலகத்தில் நல்ல கிராமங்களாக மாறி, மதீனா உலகத்துக்கு தெரிந்த நகரமாக மாறியது. அப்படி கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அதுதான் இந்த பள்ளிவாசல். பாட புத்தகம் திருக்குர்ஆன். இந்த பாட புத்தகத்தை, இந்த ஹதீஸையும் எடுத்து நீங்கள் உங்களுக்குள் நிரப்பிக் கொண்டீர்கள் என்றால் வானம் உங்களுக்காக திறக்கப்படும். இந்த பூமி உங்களை தாங்கி பிடித்துக் கொள்ளும். நீங்கள் இந்த உலகத்தில் மிக பலமான மனிதர் என அல்லாஹ் உங்களோட நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மக்கள் வெறுமனே பாதையில் நடந்தார்கள், தலைகளை குனித்துக் கொண்டார்கள். இபாதுர் ரஹ்மான், இதுக்கு முன்னாடி விபச்சாரம் பண்ணினவர்கள், மார்பை தட்டி சொன்னவர்கள், கொண்டேன் என்று சொன்னவர்கள், வாளை எடுத்து வெட்டியவர்கள் பொறுமையாக நடந்தார்கள், தலைகளை குனித்தார்கள். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, இபாதுர் ரஹ்மான்கள் மிக பணிவாக நடந்தார்கள். அவர்கள் அவ்வளவு அடக்கமாக நடக்கிற நேரம் அவர்கள் கைகளை துனியா கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. என்ன துனியா? நீங்க தான் அப்பா துனியா காட்சியாளர். அப்ப இருக்கல் மன்னர் இல்லையா? ரோம பேரரசு மன்னர்கள் இல்லையா? பாரசீகத்துடைய உருமூஸ் மன்னர் இல்லையா? இல்லை அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் தான் பாரசீக தலைவர், நீங்கள் தான் ரோமத்தின் தலைவர், நீங்கள் தான் சிரியாவுடைய தலைவர், நீங்கள் தான் ஜஸீரத்துல் அரபுக்கு தலைவர். எந்த குவாலிஃபிகேஷன், எந்த யூனிவர்சிட்டி, எந்த ஆபர், எந்த பொருளாதாரம்? அல்லாஹ்வுடைய வேதம், அந்த சித்தாந்தம். இதை நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டை மட்டும் அமர்க்கலமாக்குங்கள். உங்களுக்கு நாடு வேண்டாம், வீட்டை மட்டும் அமர்க்கலமாக்கக்கூடிய ஆக அற்புதமான கொள்கை. ஆனால் பள்ளிவாசல் மிக கவலை, மிக கவலை. பள்ளியிலே இந்த கொள்கை சொல்லப்படுகிற நேரம் மக்கள் அதை செவிமடுக்கக்கூடியவர்களாக இல்லை. நேரம் தாண்டி வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தூங்குவதற்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த கொள்கையின் பெருமதி நமக்கு இலவசமாக கிடைப்பதனால் அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு கொள்கையை தந்து போட்டு நீங்க லாயக்கில்லப்பாண்டு எடுத்துட்டான் என்றால் சீரழிஞ்சிருவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் கெஞ்சினார்கள். தன்னுடைய அபூ தாலிப் சாச்சாவுக்கு, அதாவது வாப்பாவுடைய சகோதரர், தனக்கு முன்னாடி பின்னாடி நின்று யாரும் தன்னை தொடக்கூடாது என்பதற்கு, தன்னுடைய குடும்ப உறவு என்பதற்காக வேண்டி நின்றவர், பாதுகாப்புக்கு. அவர் இறப்பு படுக்கை, மரண படுக்கையில் நிற்கிற நேரம் கெஞ்சினார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், மத்தை நான் அல்லாஹ்வோடு பேசிக் கொள்கிறேன், ரப்பிடம் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லாமல் என்னால் பேச முடியாது. கெஞ்சினார். அதை மட்டும் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் நான் கெஞ்சிறேன் என்ற நம்பிக்கையோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் வாயிலிருந்து வரவில்லை. இல்லை மகன். அவருடைய அகம்பாவம் அதை விட கூடியிருந்தது. குறைஷிகள் சொல்லுவார்கள் கோழை என்று. கடைசி கட்டத்திலே சொன்னால், இல்லை நான் சொல்ல மாட்டேன், அவருக்கு தெரிந்தும் சொல்ல இயலாது. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? நபியே, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நீங்கள் நினைப்பவருக்கெல்லாம் எனக்கு நேர்வழி கொடுக்க முடியாது, நான் விரும்ப வேண்டும் நபியே. க்ளோஸ். இப்ராஹிம் நபி தன்னுடைய வாப்பா பார்த்து கெஞ்சினார், யா அபத்தி, யா அபத்தி, யா அபத்தி. அந்த வரி குர்ஆனில் இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் ஓதுகிறோம். கெஞ்சினார், வாப்பா வேணாம் வாப்பா, விட்டுருங்க வாப்பா, சிலைய வணங்காதீங்க வாப்பா, இதுல எதுவும் இல்லை வாப்பா. லிமத் அபதி ஷைத்தான் மாலா யஸ்மா வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷை. எதுக்கு வணங்குறீங்க? கேட்காதே, பார்க்காதே, எதுவும் செய்யாது. இதை போய் வணங்கணுமா வாப்பா? வேணாம் வாப்பா. கேட்கிறார், யா அபத்தி, யா அபத்தி. பதில் வருகிறது வாப்பாவிடம், இல்லம் தன்தஇ அர்ஜுமன்னக்க வஹ்ஜுர்னி மலியா. இது பேசுறத உடல்லண்டா இப்ராஹிம், கல்லால எரிஞ்சு கொள்வேன், கல்லால அடிச்சு கொள்வேன், ஓடி இங்க இருந்து தொலைஞ்சு போன்னு அர்த்தம். வஹ்ஜுர்னி மலியா, தொலைஞ்சு போ. அப்ப கூட சொல்றார், வாப்பா என் ரப்பிடம் அஸ்தக்ஃபிருல்லக ரப்பி, என் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் வாப்பா, நீங்கள் மிக பெரும் பிழை செஞ்சால் என் மன்னிப்பு கேட்போம் வாப்பான்னு போகிறார். அல்லாஹ் சொன்னான், இல்லை இப்ராஹிம், அவருக்கு மன்னிப்பு இல்லை என்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குடும்ப உறுப்பினருக்கு இந்த கொள்கையை சேர்ப்பதற்கு கஷ்டப்பட்ட நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய கலீல்கள், உற்ற நண்பர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்க வாப்பாக்கு தரையலாது, உங்க சாச்சாக்கு தரையலாது. சுப்ஹானல்லாஹ். பள்ளிக்குள் வருவதற்கு ஒரு அனுமதி, சஜதா செய்வதற்கு ரப்பு எங்களுக்கு அனுமதி தந்திருந்தால், இந்த கொள்கையின் பெருமதியை புரியாவிட்டால் அல்லாஹ் பறித்தெடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் வருகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், வீரமாக போராடுகிறார். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், போராடினா இவரை மாதிரி என்ன வெட்டு வெட்டுறார், என்ன வீரம். அல்லாஹ் அப்படியே அமைக்கிறான்.
அவரை காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுவ ஃபின்னார், அவர் நரகவாசி. ஒரு தோழர் ஆச்சரியப்பட்டு விட்டார். அவர் சொன்னார், அவர் ஓடுகிற நேரம் நான் ஓடினேன், அவர் குந்துகிற நேரம் நான் குந்தினேன், அவர் பின்னாடி போனேன், கண்ணால் பார்த்தேன், வாளால் வெட்டப்பட்ட கை, கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்ணினார், கடுமையாக வேதனைப்பட்டப்பட்டு கை ரெண்டா போச்சு, வாளை எடுத்து பூமியில அமர்த்தினார், அந்த ஊசி பகுதியை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து அமர்த்தி கொண்டார், அவர் செத்து போனார். நான் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கையை பிடித்தேன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன, நீங்க உண்மையான நபிதான் யா ரசூலுல்லாஹ், என் கண்களால் பார்த்தேன், தற்கொலை பண்ணினார், நீங்கள் அவர் நரகம் என்று சொன்னீர்கள், நான் ஆச்சரியப்பட்டேன், அவர் பின்னாடியே நான் போனேன், அத்தனை விட்டு விட்டு ஏன் என்று பார்த்தேன், நான் கண்களால் பார்த்தேன், அவருடைய இறப்பு வாளுக்கு மேல் அப்படியே போய் தன் நெஞ்சை அமர்த்தி வேதனை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணினார். தற்கொலை பண்ணினவர்கள் நரகத்தில் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுக்குள் நுழைந்தால் மரணிக்கும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் சொர்க்கவாசிகளான். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவர்கள் அல்லாஹ் தந்து எடுத்து விடுவார். இந்த கொள்கைக்கு மரியாதை கொடுங்க, பள்ளிவாசலுக்கு கண்ணியத்தை கொடுங்க, அதை படிக்க பாருங்க, தேடி படிங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் கேளுங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனையா கேளுங்க, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிராமத்துக்கு குடும்பம் என்ற என்னென்றே தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாம் உட்கார்ந்துட்டு அந்த கிராமவாசிகள் எப்படி குடும்பம் நடத்தினாங்க படிக்கிறோம் சகோதரர்களே. அதான் இஸ்லாம். இஸ்லாம் அவர்களுக்குள் நுழைந்த பிறகு சஹாபாக்கள் எப்படி நடத்தினார்கள், என்ன மாதிரி குடும்பம் நடத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு பெண்ணை என்னால் இன்றைக்கு காணவே முடியாது. அல்லாஹ்வால நீங்க கண்டிருப்பீங்களா? ஏனென்றால் மாப்பிள்ள வீட்டுல சாப்பாடு கொடுக்காட்டு ஒரு பொம்பளை எவ்வளவு தான் இருந்தாலும் பிரச்சனை படுத்துவா, சண்டை பிடிப்பா. எவ்வளவு நாளைக்கு நாங்க பொறுமையா நிக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு 13 வயசு. 13 வயசு. பெருமானார் வீட்டுக்கு வரப்போக்கல ஆயிஷா நாய் பொம்மையை வைத்து விளையாடுவார்கள். விளையாடினால் சில வேளை ரசூலுல்லாஹ் கண்டுட்டு கேட்கிறாங்க, என்ன ஆயிஷா பொம்மை, குதிரைக்கு ரெக்கை இருக்குதேன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைக்கு ரெக்கை இல்லையா ரசூலுல்லாஹ்? கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்க. ஆயிஷா நாய் அந்த பருவத்தில் இன்னும் குடும்ப வாழ்க்கை வாழ்றாங்க, விளையாடுவாங்க, குடும்ப வாழ்க்கை விளையாடுவோம். ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஆயிஷா நாய் பட்டியலில் நிற்கிற நேரம் அடுப்பில் பூனை படுக்கிறதுன்றாங்க. நாங்கள் மறுப்புறையை பார்க்கிறோம், அடுப்பில் பூனை படுக்குது. பசியோடு இருந்து அவங்க சொல்லல, எனக்கு நீங்க வேணாம் யார சொல்லலாம், எனக்கு இந்த பசியை தாங்க முடியல யார சொல்லலாம். பெருமானாரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கட்டுப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு அடங்கி நடந்தார்கள். அவ்வளவு ஒரு கட்டுக்கோப்போடு நிக்கிறாங்க என்று சொன்னா சும்மா அந்த வயசுல அல்லாஹ்வுடைய உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்தால் அபூ தல்ஹா வீட்டுக்கு போற மனைவி தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கிறாங்க. மனைவி கேட்கல, இவ்வளவு சாப்பாடு ஆக்கி வச்சு நீங்க அள்ளி போட்டு வச்சிருக்கிறீங்க, நாங்க நிறைய ஆக்கி இருக்கிறோம், விருந்தாளி வேற வீட்டுல எங்களுக்கே சாப்பிட வழி இல்லை, எத்தனை நாள் சாப்பிடல, இன்றைக்கு 2 பிள்ளைகளுக்குள்ள சாப்பாடு வச்சிருக்கிறோம், விருந்தாளியை வர கூட்டிட்டு வரீங்க, நீங்க மனுஷனான்னு கேட்டாங்களா? உடனடியா ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியா, எங்க புள்ள 2 பேரும் தூங்க வைப்போமா, நாங்க 2 பேரும் பசியில் இருந்துருவோமா? விருந்தாளிக்கு சாப்பாடு வச்சு அந்த அம்மாவோட பகுதியை பாருங்க, கொஞ்சம் கூட முணக்கம் இல்லாம நீங்களும் உட்காருங்க சாப்பாடை வெப்போம்ட்டு அந்த அம்மாவை கணக்கிறாங்க. இருட்டில் விருந்தாளி சாப்பிடட்டும், நானும் கணவனும் யாருக்கும் தெரிய தேவையில்லை, பசியில் தூங்கும். ரப்புல் ஆலமீன் அதை பார்த்தா அந்த வரலாறை அல்லாஹ் அழிக்க விரும்பவில்லை. இன்றைக்கு பள்ளியில் பேசுற அளவுக்கு அவர்கள் பசியில் தூங்கினார்கள். ரப்பு அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டான். மனித குலத்தில் இஸ்லாம் நுழைந்த பிறகு அடுத்தவருடைய பசி அவங்க கல்வுக்கு தெரிந்துச்சு. அடுத்தவர் ரத்தத்தில் துடிக்கிற நேரம் அந்த வேதனை இவர்களுக்கு புரிந்தது. ஏழை எளியுடைய பசி தெரிந்தது. இந்த கொள்கை நுழைந்தால் மனிதன் மிருகத்தனத்திலிருந்து மனிதனாக மாறுவான். நீங்க வேற எதை போட்டாலும் வேற எதை நடந்தாலும் அவன் வாசிக்குத்தான் அரசியல், அவன் வாசிக்கு, சாக்குக்கு கிடைச்ச அவன் வாசிக்கு. பெருமானார் ஒரு அரசியல் செய்தார்கள். என்ன அரசியல் தெரியுமா? கடைசி நாள் வீட்டில் இருந்து போற நாள், ஆயிஷா நாய் மடியில் இருக்கிற நாள், கடைசி நாட்களாக போல ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு வீட்டில் எதுவுமே இல்லை. ஹதீஸில் வருகிறது, சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் என்னமோ மீஞ்சிருந்துச்சு, அதையும் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயை பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா இது நபிமார்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை, மற்றவங்க சொத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், சொத்த பிள்ளைகள் கூட. சாத் பின் அபீ வக்காஸ் கடுமையான வேதனை பட்டிருக்கிற நேரம் சொத்து எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை 3ல் 1 தான், அல்லாஹ்வுடைய பாதையில 3ல் 1 தான், மற்றது உங்க குடும்பத்துக்கு கொடுங்க, உங்க பிள்ளைகளை வீழ்ச்சி கையா இதாக்கிறாதீங்க. ஆனா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து சொன்னாங்க, ஆயிஷா நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், என்னை ரப்பை சந்திக்கிற நேரம் எதையும் மீய வைத்துட்டு போக நான் விரும்பவில்லை, வெட்கமாக இருக்கிறது, அத்தனையும் கொடுத்து விட்டு போகணும் என்று அத்தனையும் கொடுத்து ஒரு சின்ன வீட்டுக்குள் வாழ்ந்து தன் மனைவி மடியில் மரணித்த ரசூலுல்லாஹ், அல்லாஹும் மக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு ரப்பே, என்னை மன்னித்து விடு ரப்பே என்று 3 முறை சொல்லிவிட்டு மௌத்தாகினார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அரசியலை போய் படியுங்கள் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, கேவலம் கெட்ட அரசியலை வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்காதீர்கள். ஒரு முஸ்லீம் அல்லாஹ் இந்த அரசியலுக்கு, அவர்கள் செய்த அரசியலுக்கு அவர்கள்
வறுமைக்கு மேல் வறுமையாக நின்றார்கள். ஒரு காலம் திரும்பி பார்க்கிறார்கள், மதீனா தான், ரோம பேரரசுடைய பணமும் மதீனாவுல, பாரசீக பேரரசுடைய பணமும் மதீனாவுல. அவங்க காணாத வைரூடியம் வேணுமா, தங்கம் வேணுமா, கிரீடம் வேணுமா, அத்தனையும் இருந்தது. உமர் பின் கத்தாப் அடுத்த பக்கம் தலையை திருப்பி கொண்டார். வேண்டாம், களவு வேண்டாம், ஃபீ சபீலில்லாஹ் கொடுத்துருங்கப்பா. உலகத்தில் இப்படி சல்லி வர தொடக்கூடாது என்று அரசியல் செய்தார்களே, அது இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கம். குடும்பத்தில் பிரச்சனை, ரெண்டு பேரும் பிணக்கா, இஸ்லாம் வந்து சேர்த்து வைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் சட்டம் சொல்கிறது என்று சொன்னால் அந்த சட்டங்களை நாம் புரிந்து, அந்த சட்டங்களை நாம் விளங்கி அவைகளுக்குள்ள கொண்டு போனா, நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்களா, உங்க புள்ள சந்தோஷமா வாழும். உங்க புள்ளைய வளர்க்குறீங்களே, நாளைக்கு அந்த புள்ளை யூடியூப்ல உட்கார்ந்துட்டு சீரழிந்த அசிங்க விபச்சார காட்சிகளை லைத்து நிற்காது. சுபஹானல்லாஹ்னு சொல்லுவது அந்த குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது நீங்க கொண்டு போய் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற பிள்ளையாக அது மாறும். அப்படிப்பட்ட அருமையான பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகளும் தன்னுடைய மனைவிமார்களும் குடும்பமும் மாறணும் என்றால் மிக பெரும் அற்புத பரிசு இஸ்லாம் நமக்கு இலவசமாக தரப்பட்டிருக்கிறது. அந்த பரிசை கொண்டு போய் நாம் எடுத்து நம்முடைய குடும்பத்துக்கு கொடுப்போம். எதுவாக இருந்தாலும், தும்மலுட்டாலும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. தும்மினால் எப்படி சொல்லணும், எப்படி எச்சு துப்பணும், எப்படி நடக்கணும், எல்லாத்திலையும் நெகம் வெற்றத்திலேருந்து முடிக்கலைகிறதுலேருந்து சகலதிலையும் இஸ்லாம் சொல்லிவிட்டது. ரசூலுல்லாஹ் நிற்கிறார்கள், மரணிப்பதுக்கு 82 நாட்கள். ஒருவரை இஸ்லாம் பெற்றுக்கொள்ளும், அதாவது ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு மிக நீண்ட காலம் எடுத்த ஒரு காலம் இருந்தது. பெருமாவுடைய கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் பேச மக்கள் கண் தெரிகிற தூரத்தை தாண்டி நிற்கிறார்கள். கனத்த குரலில் உள்ளவர்கள் முன்னாடி நிற்கிறார். ரசூலுல்லாஹ் பேசுகிற நேரம் அவர் கேட்டு பேச, அவருக்கு பின்னாடி உள்ளவர்கள் கேட்டு பேச, இவ்வளவு பிரம்மாண்டமான சனத்தொகை இருக்கிற நேரம். அதுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாடித்தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்னுடைய அருளையும் நான் இந்த தீனை நான் பொருந்தி கொண்டு விட்டேன், என் அருளை பூர்த்திப்படுத்தி விட்டேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வேத வசனம் இறங்கிறது. மக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்று. அந்த பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கம் நம்மிடம் இருக்கிறது. நம் கல்புகளை வேற எதனாலும் மாற்ற முடியாது. சிலர்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருகிறது, அவங்க கல்புல பெரிய ப்ராப்ளமா இருக்குது, போய் பார்ல உட்கார்ந்து குடிச்சு விட்டு தன் கல்வை சமாளிக்க பார்க்கிறார்கள், அவர்கள் தோத்து விட்டார்கள். சில பேர் வேற வேற விடயங்கள் அவர்கள் அதாவது செய்து பார்க்கிறார்கள், தோத்து விட்டார்கள். ஒரே ஒரு சமூகம் மிகவும் பணிவோடும் மிகவும் அடக்கத்தோடும் ரப்போடு தொடர்பு வைத்து தன் வாழ்க்கையாக நிம்மதியாக வாழ்ந்து முடித்த ஒரு சமூகம் என்றால் அது இஸ்லாமிய சமூகத்தான். அந்த சமூகத்துக்குள் அல்லாஹ் என்னையும் உங்களை சேர்த்திருக்கிறான். என்னுடைய மரணம் வரும் வரைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்துக்குள் நுழைந்த நம்ம எல்லாரும் முஸ்லிம்கள். ஆனால் ரப்புடைய பார்வையில் அல்லாஹ் நம்முடைய பள்ளியை 2ஆ பிரிச்சிருவார். அல்லாஹ்வுடைய பார்வையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 2ஆ பிரிச்சிருவார். ரசூலுல்லாஹ்வோட பள்ளியில் வந்த எல்லாரும் முஸ்லீம்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாஹிபு சிர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னார் முனாஃபிக், இன்னார் முனாஃபிக், இன்னார் முனாஃபிக். முனாஃபிக் என்று சொல்றவர் காஃபிரை விட கொடியவர், காஃபிரை விட கொடியவன். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிக் தான் நரகத்தை அடி விளிம்பில் நிற்கக்கூடியவன். அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய முன் வரிசையில் நின்று தொழக்கூடிய முனாஃபிக்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பருக்கு ஏறுகிற நேரம் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஏறுவார் முன்னாடி நின்று. இவர் ரசூலுல்லாஹ் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பார். ஆனால் இந்த உம்மத்துக்கு தெரியும், ஜனாசா தொழுவிக்கின்ற ரசூலுல்லாஹ்வை உமர் பின் கத்தாப் இழுத்தார்களே, அவருக்கு ஜனாசா தொழுவிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அந்த உபை இப்னு சலூல் முனாஃபிக்குடைய தலைவர், அல்லாஹ்வுடைய இல்லையார்களே முன் வரிசையில் தொழுதவன். அதனால் நாங்கள் தொப்பி போட்டிருக்கிறோம், தாடி வைத்திருக்கிறோம், பேசுகிற நான் கேட்கிறோம், உங்கள் எல்லோரும் எங்கள் பாஷையில் நாங்கள் முஸ்லீம்கள். அல்லாஹ் எங்கள் கல்வை 2ஆ பிரித்து இவர்கள் மோமின்கள், இவர்கள் முனாஃபிக் என்று வைத்திருக்கிறார். அதனால் முஸ்லீம் உம்மாவுக்கு பிறந்த எல்லோரும், முஸ்லீம் தாய்க்கு பிறந்த எல்லோரும் சொர்க்கவாசியை நினைத்திரார்கள். கிடைச்ச பாக்கியத்தில் ரப்பிடம் நிறைய கேட்போம், ரப்பே இந்த தீனை விளக்கும் பாக்கியத்தை தந்திரு, அதன் அடிப்படையில் வாழும் பாக்கியத்தை தந்துவிடு என்று கேட்கக்கூடிய நல்லடியார்களாக மாறுவோம். வல்ல நாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நான் உங்களுக்கு குத்துபாவை ஆரம்பிக்கிற நேரம் சொன்னேன், இந்த உலகத்தில் மிக மோசமான ஒரு கராமத்தை காட்டி இந்த கிராமத்தை மாற்றுவதற்கு வேறு எதுவும் செய்ய முடியாது என்று இருக்கிற நேரம் இஸ்லாம் என்ற மழை அந்த கிராமத்துக்கு பெய்தது. ரசூலுல்லாவை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அவர்கள் உலகத்துக்கு கதாநாயகர்களாக மாறினார்கள். அந்த சித்தாந்தம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொச்சைப்படுத்தப்படாமல் மிக நேர்த்தியான முறையில் எங்கள் கரங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய டர்ன். நாங்கள் இதை உயிர்ப்பிக்கிறோமா, சாவடித்து போடுகிறோமா? எங்களுக்கு கிடைத்த இந்த சப்ஜெக்ட், அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாவுடைய இறுதி உரையை ஞாபகப்படுத்துகிறேன். இறுதி உரை, இந்த கொள்கை பூர்ணப்படுத்தப்பட்ட அந்த நாள் பெருமானார் மிக வித்தியாசமாக பேசினார். இந்த உரையை ரசூலுல்லா ஆரம்பித்த விதம் மிக வித்தியாசம். பெருமானார் வளமைக்கு மாற்றமாக பேசினார்கள். சொன்னார்கள், மக்களே, யா ஐயுஹல் நாஸ், மனிதர்களே என்று ரசூலுல்லா ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், இஸ்மாஉ, தெளிவாக கேளுங்கள் என்றார்கள். எழுதிக் கொள்ளுங்கள் என்றார்கள். எழுதிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஒருபோதும் ரசூலுல்லா இப்படி பேசினதே இல்லை. எழுதிக் கொள்ளுங்கள் மக்களே, நன்றாக செவமெடுத்துக் கொள்ளுங்கள் மக்களே, வராதவர்களுக்கு போய் சொல்லிவிடுங்கள் மக்களே. பல்லிகு அன்னி வலவு ஆயா, என் புறத்திலிருந்து ஏதாவது நீங்கள் கேட்டால் பிற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் மக்களே. ஆனால் வித்தியாசமான ஒரு தோரணையில் ரசூலுல்லா ஆரம்பித்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்களே, இந்த இடத்திலிருந்து மிக புனிதமான ஒரு இடத்திலிருந்து ரசூலுல்லாஹ் பேசினார்கள். யௌமுல் அரஃபா, துல்ஹஜ் மாதம், மிக புனிதமான 10 நாட்கள், அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே வருடத்தில் விருப்பமான நாட்கள், மிக அற்புதமான நாள், மக்கமா நகரம் குலுங்குகிற நாள், மிக பெரும் மாநாடு நடத்தப்படுகிற நாள், எல்லோரும் மிக பெரும் பணக்காரர்கள் இஹ்ராத்தை உடுத்துக்கொண்டு பேமெண்ட் வழியில் தூங்குவார்கள். 25 லட்சம் கெட்டார்கள் இலங்கை பணத்திலே. அங்கே போய் வீதி ஓரமாக நின்று தூங்கிக் கொண்டு மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் யாரும் அத்தார் பூசாமல் எல்லோரும் வேர்வை நலைந்து அதே வெள்ளை ஆடைகளை போட்டுக்கொண்டு எல்லோரும் ஒரே யூனிஃபார்மில் போகக்கூடிய அந்த மிக பெரும் ஷிர்க் ஒழிக்கக்கூடிய நாள். எல்லோருடைய வாயிலும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ் வந்து விட்டோம், யா அல்லாஹ் வந்து விட்டோம், உனக்கு இணை இல்லை, உனக்கு துணை இல்லை. ஷிர்க் ஒழிக்கும் மிக பெரும் மாநாடு துல்ஹஜ் மாதத்தில் ஹரம் ஷரீஃபில் நடக்கிறது வருடம் தோறும். இறைவனுக்கு இணை இல்லை, இறைவன் தனித்தவன் என்பதற்கு தான் ஹாஜிகள் இஹ்ராத்தோடு அங்கே போகிறார்கள். இறைவன் ஒருவன் என்பதை நிலைநாட்டுவதற்கு இப்ராஹிம் நபி எப்படி தொடங்கினாரோ அந்த அதே நாளை நாங்கள் கண்ணியப்படுத்துகிற விதத்திலே இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை எப்பொழுது கொண்டு போய் குர்பான் கொடுக்க போனாரோ அதை பெருநாள் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய அந்த நாள் எங்களுக்கு தெரியாது, ரப்புக்கு தெரியும். அது துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் என்று. அந்த அளவுக்கு அந்த நாட்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தந்து அந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டில் பெருமானார் கலந்து கொள்கிறார். முதல் தடவையாக பெருமானார் சொல்கிறார், பஅத ஆமி ஹாதா, அடுத்த ஆண்டு ஹஜ் நடக்கிற நேரம், ஹஜ் ஓயாது, ஹஜ் நடக்கும் மறுமை வரைக்கும் ஹஜ் மாநாடு நடக்கும். அல்லாஹ் அழைத்தவர்கள் பணம் கொடுத்து கஷ்டப்பட்டு போட்டி போட்டு கோட்டால எனக்கு கிடைக்குமான்னு கேட்டு 2.5 மில்லியன் ரூபீஸ் கொடுத்து அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி கோட்டாவிலே கஷ்டப்பட்டு ஹாஜிகள் போகிறார்கள். ஏனால் அந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் அழைக்கிறார். இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கட்டிவிட்டு சொன்னார், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களை நாங்க கேட்டு, யா அல்லாஹ் கட்டிட்டோம், யா அல்லாஹ் தகப்பல் மின்னா, எங்களிடம் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் நபி துஆ கேட்கிற நேரம் அல்லாஹ் சொன்னான், ஃபஅதில் லின்னாஸ், இப்ராஹிம் அஸான் சொல்லுங்க, கூப்பிடுங்க. யார? லின்னாஸ். லின்னாஸ் மக்கத்து வாசிகள் அல்ல, பக்கத்து வீட்டாரே இல்ல, ஒட்டுமொத்த மக்களையும் கூப்பிடுங்க. லின்னாஸ், ஃபஅதில் லின்னாஸ், மக்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க. ஏத்துக்கு அவங்க வருவாங்க. மெலிந்த ஒட்டகத்தில் தூரத்திலிருந்து வருவாங்க. இப்ராஹிம் நபி கேட்கலையா, அல்லாஹ் போன் இல்லையே, மைக் இல்லையே, கேமரா இல்லையே, ரேடியோ இல்லையே, டிவி இல்லையே, நான் சொன்னா கேட்குமா? நாளைக்கு விடுத்தா வருவாங்களா? லட்சம் லட்சமாக குமுழுகிறார்கள், லட்சம் லட்சமாக வருகிறார்கள். அந்த மாநாடு என்றைக்கும் ஓயாது. அது நாம் போட்ட மாநாடு, நீங்க போட்ட மாநாடு, ரப்பு போட்ட மாநாடு. அது யாராலும் அழிக்க முடியாது. அன்றைக்கு சொன்ன மாநாடில் பெருமானார் முதல் தடவை கலந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. காபத்துல்லாஹ்க்குள் நுழைந்த ரசூலுல்லாஹ் அத்தனை சிலையும் அப்புறப்படுத்தினார்கள். தன்னுடைய கையால் அப்புறப்படுத்தி இப்ராஹிம் நபியை விட்டு வைக்கவில்லை, சிலையை எடுத்து உடைத்தார்கள். உடைத்து விட்டு ஷிர்க்கை இல்லாமல் ஒழித்து நிலைநாட்டினார்கள். இப்ப பெருமானார் பேசுகிற வார்த்தை மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். மிக முக்கியமான உரை. இதுவரைக்கும்
பேச்சும் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பேருக்கு பேசினார்கள். சின்ன கூட்டம் மதீனாவில், பிரம்மாண்டமான கூட்டம். பெருமானுடைய மரணம் நெருங்கிறது. எங்கெல்லாம் கேள்விப்பட்டு துண்டு பிரசவம் போட்டு ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு வராங்கன்னு எவ்வளவு தூரத்துக்கு கேள்விப்பட்டு எல்லா ஊர்களிலிருந்து மக்கள் வந்தாங்க. இது மதீனத்து மக்கள் மட்டுமல்ல, ஜஸீரத்துல் அரப் எல்லா பகுதிகளிலிருந்து மக்கள் மெல்ல 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 வந்து கொண்டிருந்தார்கள். அபசிகள் அங்கே இருந்தார்கள், ரோமர்கள் இருந்தார்கள். ஷுவைப் ரூமி, ரோம பேரரசுடைய மனிதர் ஷுவைப், பாரசீக பேரரசு சல்மான் பாரிசி, பாரசீகத்தை சேர்ந்தவர் சல்மான், அவர்கள் எல்லாம் அங்கே நிற்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு இந்த இடத்திலிருந்து நான் உங்களோடு பேசுவேன் என்று எனக்கு தெரியாது என்றார்கள். தன்னுடைய மரண அறிவித்தல் உலமாக்கள் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய வசியத் என்றார்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான மக்களுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி உபதேசத்தை பண்ணினார்கள். மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்ட நேரத்தில் தன் இறுதி உபதேசம் உலக மக்களுக்கு, இறை தூதர் உலக மக்களிடம் பிரியாவிடை பண்ணுவதற்கு முன்னாடி, மக்களே செவமெடுத்துக் கொள்ளுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு இந்த இடத்திலிருந்து உங்களோடு நான் பேசுவேன் என்று எனக்கு தெரியாது. நேரடியாக சொன்னால் மக்கள் தாங்க மாட்டார்கள். மரண அறிவித்தலை இன்னும் 82 நாட்களில் மௌத்தாக போறார்கள். சொன்ன ரசூலுல்லாஹ் என்ன பேசினார்கள் தெரியுமா? என்ன பேசினார்கள் தெரியுமா? மக்களே என்னெல்லாம் பேசினார்கள் நினைக்கிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் என்னுடைய வசியத்தை அறிவிக்கிறேன், பெண்கள் விஷயத்தில் நலவாக நடந்து கொள்ளுங்கள், நான் வருகிற நேரம் குழி தோண்டி புதைச்ச மாதிரி புதைக்காதீங்க. பெருமானார் நிறைய பேசினாங்க. கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை, பார்க்காதீங்க, எனக்கு ஸ்ரீலங்கா ஒன்றுதான், சவுதியும் ஒன்றுதான், வெள்ளையும் ஒன்றுதான், கருப்பும் ஒன்றுதான், என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவைகள் எதுவுமே இல்லை என்றார்கள். உரையின் ஆரம்பிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. மக்களே அல்பல்லகத், நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனான்னு கேட்டாங்க. மக்கள் சொன்னாங்க, சொல்லிட்டீங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியா, அல்லாஹ் நீ சாட்சியா, அல்லாஹ். ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் பேசுவார்கள், கேட்பார்கள், நான் சொல்லிவிட்டேனா, உங்களுக்கு அத்தனையும் பூர்த்தி செய்து விட்டேனா, நான் மறைத்து விட்டேனா, சொல்லிட்டேனா? மக்கள் சொல்வார்கள், நாம் யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்லிட்டீங்க, யா அல்லாஹ் நீ சாட்சி, நீ சாட்சி. ஒரு கொள்கையை பூர்த்தி செய்த தலைவருடைய பிரியாவிடையை நீங்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் பார்க்கிறீர்கள், எழுதிக் கொள்ளுங்கள் மக்களே, இதை கேட்காதவிடம் போய் சொல்லுங்கள் மக்களே. இந்த உரை முழு உலகத்துக்கும் போக வேண்டும் என்பதற்கு இது குத்துபாவாக கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உரை முழுக்க இருக்கிறது. ஹஜ்ஜத்துல் விதானுவார்கள், பிரியாவுடைக்குரிய ஹஜ் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய உரை 1400 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பெருமானுடைய உரை மிக வித்தியாசமாக அன்றைக்கு அமைந்திருந்தது. என்னெல்லாம் பேசினார்கள் தெரியுமா? குடுக்கல் வாங்கல் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். குடுக்கல் வாங்கல் ஃபர்ஸ்ட் டாபிக். அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் இன்னொருவருக்கு நீங்கள் எதையும் வைத்து விட்டு போக வேண்டாம் என்றார்கள். ஒருவருக்கு நீங்கள், யாருக்காவது ஒருவருக்கு நீங்கள் பொறுப்பு என்று சொன்னால், இவருக்கு நான் இந்த கடனுக்கு நான் பொறுப்பு என்று சொன்னால் அப்படியே சொல்கிறார்கள். அவருக்கு நீங்கள் பொறுப்பு என்றால், அவர் கெட்டாத பட்சத்தில் நீங்கள் கெட்டாவிட்டால் நீங்களும் கடன்காரர், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். வார்த்தை கொடுப்பதில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். இரவல் பொருளை போய் நிறைய பேசினார்கள். இந்த மார்க்கத்தை நீங்கள் போய் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இந்த கொள்கையெல்லாம் எடுத்து பார்த்தால் ஆச்சரியமான ஒரு கொள்கையை அற்புதமான ஒரு தலைவர் கையிலே கொடுத்து, யாரு பாமர் என்பீர்களோ, யாரை குடிகார் என்பீர்களோ, யாரை மோசமான மனிதர்கள் என்பீர்களோ, அவர்கள் எல்லாம் புனிதர்களாக மாறி நிற்கிற நேரம் பெருமானார் தன்னுடைய பிரியாவிடை மிக அற்புதமாக இந்த உம்மத்துக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்ட நிலைமையில் நிற்கிற நேரம் நாம் இஸ்லாத்துக்குள் நுழைய விருப்பம் இல்லாமல் நிற்கிறோம். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். பூரணமாக நுழையாவிட்டால் இஸ்லாத்துடைய சுவை வராது. நீங்கள் கேட்கலாம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் இவ்வளவு பெரும் புரட்சிகளை செய்திருக்கிறார்களே, ஏன் நம்மளால் முடியாது என்றால், நாம் மார்க்கத்தின் சின்ன பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியை விட்டு விட்டோம். நாம் மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்தால் அதே மாதிரியான வெற்றி நம்மளை வந்து வரும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. என் பேச்சுள்ள பிழைகளை வல்லனா என் மன்னித்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.